இங்க ஒரு பொண்ணு இந்த போலரைட் கேமரால ஒரு ஆப்பிள போட்டோ எடுக்கிறா. அப்படி எடுத்தவ அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள சாப்பிட்டுக்கிட்டே அந்த போட்டோவை பாக்குறா. பார்த்தா அந்த போட்டோல அந்த ஆப்பிள் வந்துட்டு கடிச்சு வச்ச மாதிரியே இருக்கு. அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இவ எப்படி கடிச்சு வச்சிருக்காளோ அதே மாதிரியே இருக்கு. சோ இத பார்த்த இவளுக்கு ஒண்ணுமே புரியாம அதுக்கப்புறம் போயிட்டு வீட்ல இருக்க ஒரு வால் கிளாக்க போட்டோ எடுக்கிறா. அப்படி எடுத்துட்டு பார்த்தா அந்த போட்டோல ஆக்சுவலி டைம் வந்துட்டு இப்போ 12:25 தான் ஆகுது. ஆனா அந்த போட்டோல 12:30ன்னு காட்டுது. சோ இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு எல்லாம் புரியுது. அது நம்ம இந்த கேமரால எதை போட்டோ எடுத்தாலும் அது 5 நிமிஷம் கழிச்சு ஃபியூச்சர்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே காட்டுதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டவ அதுக்கப்புறம் போயிட்டு வீட்ல இருக்க ஒரு பூந்தொட்டி போட்டோ எடுக்கிறா. அப்படி எடுத்துட்டு அந்த போட்டோல பார்த்தா அந்த இடத்துல இருந்த அந்த பூந்தொட்டியை காணோம். இத பார்த்துட்டு இவ அடுத்த 5 நிமிஷத்துல இந்த பூந்தொட்டி எங்க போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து போட்டோ எடுக்கிறா. அப்படி எடுத்துட்டு இவ அந்த போட்டோவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. சோ இதனால இவ கதவு திறக்கிறதுக்காக போறா. அப்படி போகும்போது அந்த போட்டோவை பார்க்கறா. பார்த்தா அந்த போட்டோல எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து அந்த பூந்தொட்டி எடுத்து இவ மண்டையிலே அடிச்சிட்டு இருக்கான். சோ இப்பதான் இவளுக்கு தெரியுது அந்த பூந்தொட்டி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப மட்டும் இவ போய் கதவு திறந்தான்னு வைங்களேன், கண்டிப்பா வெளிய இருக்கவன் கையில பூந்தொட்டி அடிதான்.